வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் அன்னபூர்ணா ஹோட்டலுடைய ஓனர் ஜிஎஸ்டி குறித்து சில கோரிக்கைகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட முன் வச்சிருந்தாங்க. சும்மா காமெடியாக பேசுவோம் பார்த்தீங்களா, அப்படி காமெடியாக பேசி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. அதாவது இப்போ பண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கிடையாது, பிரெட்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. இதுவே அந்த பிரெட்டில் ஜாமை தடவி கொடுத்தா 18% ஜிஎஸ்டி. கஸ்டமர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பிரெட்டை தனியாக தாங்க, ஜாமை தனியாக தாங்க, நாங்கள் வேணால் உள்ளே வச்சு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அன்னபூர்ணா ஹோட்டலுடைய ஓனர் பேசியிருந்தார். அவருடைய டிமாண்ட் என்ன அப்படின்னா, இது மாதிரி ஸ்வீட்டுக்கு தனியாக ஜிஎஸ்டி, காரத்துக்கு தனியாக ஜிஎஸ்டி, இப்படி தனித்தனியாக ஸ்லாப் இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ்கிட்ட எடுத்து சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. சில கஸ்டமர்ஸ்லாம் சண்டை போடுறாங்க, ஏன் இதுக்கு இவ்வளோ ஜிஎஸ்டி, இதுக்கு கம்மியாக இருக்குது, இதுக்கு கூட இருக்குது அப்படின்னு சண்டை போடுறாங்க. ஒன்று கூட வச்சாலும் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக வைங்க, கம்மியாக வச்சாலும் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாரு. திமுக, அதிமுக, காங்கிரஸ், இண்டி கூட்டணியுடைய ஐடிவிங்க எல்லாமே நேற்று அந்த வீடியோவை ஷேர் பண்ணி நிர்மலா சீதாராமன் அவர்களை அதிர விட்ட அன்னபூர்ணா ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பெல்லாம் போட்டு அந்த வீடியோவை ஷேர் பண்ணாங்க. ஜிஎஸ்டி பற்றி நறுக்குன்னு கேள்வி கேட்ட அன்னபூர்ணா ஓனர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் டைட்டில் போட்டிருந்தாங்க. இதில் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பாக டேக்ஸே இல்லையா அப்படின்னா டேக்ஸ் இருந்துச்சு. இப்போ ஜிஎஸ்டியாவது அதிகபட்சமாக 28% இருக்குது, மேக்ஸிமம் 28% இருக்குது. ஆனால் ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பாக அதை விட கூடுதலான வரிகள்லாம் வசூலிக்கப்பட்டுச்சு. ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்லாபை உருவாக்கி மேக்ஸிமம் 28% அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ முன்னாடி ஜிஎஸ்டிக்கு முன்பாகவும் இதே மாதிரியான வரி இருந்துச்சு, இதை விட கூடுதலாக வரி இருந்துச்சு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஜிஎஸ்டி பற்றி எப்பெல்லாம் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதோ, ஜிஎஸ்டி வரி கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது பார்த்தீங்களா, அதுக்கு மத்திய அரசாங்கம் மட்டும் பொறுப்பு கிடையாது, மாநில அரசாங்கமும் பொறுப்பேற்றுக்கணும். ஜிஎஸ்டி பற்றி பாசிட்டிவ் வந்தாலும் சரி, நெகட்டிவ் வந்தாலும் சரி, மாநில அரசாங்கமும் அதில் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிறதான் உண்மை. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஆலோசனை நடக்கும். அந்த கவுன்சில் கூட்டத்தில் ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துடைய நிதி அமைச்சர்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்குவாங்க. இதுக்கு இவ்வளோ % வரி, இதுக்கு இவ்வளோ % வரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுன்சில் கூட்டத்தில் டிஸ்கஷன் நடந்து மாநில அரசாங்கத்துடைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஒப்புதல் தெரிவித்த பிறகு தான் அது முடிவெடுக்கப்படும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் உட்காந்து பேசி தான் இதுக்கு இவ்வளோ வரி அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது, வசூலிக்கப்படக்கூடிய ஜிஎஸ்டி வரி வருவாய் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 50% டைரெக்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வசூலிக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட தொகையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடுது. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பணமும் போயிடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த முடிவெடுக்கிறதுலையும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் கலந்துக்கிறாரு. ஏதாவது ஜிஎஸ்டி மேலே பழி மட்டும் வந்தால் மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இது பாயிண்ட் நம்பர் 3. அடுத்து முக்கியமாக இந்த விஷயத்துக்குள்ளே வரேன். என்னன்னா, இன்னொரு வீடியோ வெளிவந்துச்சு. அன்னபூர்ணாவுடைய ஓனர் மறுநாள் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா நிதி அமைச்சரை சந்திச்சு தன்னுடைய வருத்தம், தன்னுடைய மன்னிப்பை கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சில புகைப்படங்கள், வீடியோக்களை பார்க்க முடிஞ்சிச்சு. இது பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்கு. ஏன்னா திமுக, இண்டி கூட்டணியெல்லாம் எப்படி இதை கட்டமைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அழுத்தம் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஜிஎஸ்டிக்கு எதிராக கேள்வி கேட்டதுனால அன்னபூர்ணாவுடைய ஓனர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அழுத்தத்தின் அடிப்படையில் அன்னபூர்ணாவுடைய ஓனர் நிதியமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு, தனியாக போய் மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. வானதி சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி குறித்து அவர் பேசின பிறகு அங்கே எந்த ஒரு கோபமும் படலையே, ஜிஎஸ்டி பற்றி கருத்து சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது, அவர் சொன்னார், நாங்கள் கேட்டுக்கிட்டோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணாவுடைய ஓனர் தொடர்ந்து வானதி சீனிவாசன் அவர்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது மாதிரி நான் பேசினது சமூக வலைதளத்தில் அதிகமாக பகிரப்பட்டு, நான் சும்மா காமெடிக்கு இப்படி நான் பேசினேன், அது சோசியல் மீடியாவில் தவறாக அது பகிரப்படுது. இது மாதிரி நிதியமைச்சரை மடக்கிட்டாங்க, நிதியமைச்சருக்கு செக் வச்சுட்டாங்க, ஜிஎஸ்டியை பற்றி கேள்வி எழுப்பி திணற வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நெகட்டிவாக போர்ட்ரே செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணாவுடைய ஓனர் சொல்லியிருக்காரு. அதனால டெஃபினட்டாக நான் நிதியமைச்சரை சந்தித்து மன்னிப்பு கேட்கணும், என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இதுக்கு அதன் காரணமாக தான் மறுநாள் மதியானம் அன்னபூர்ணாவுடைய ஓனர் தனியாக நிதியமைச்சரை சந்திச்சு இது மாதிரி தவறாக இது கன்வே ஆயிடுச்சு நான் பேசினது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் கேட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட முடியுது. வானதி சீனிவாசன் அவர்கள் இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, தானாக தான் மன்னிப்பு கேட்டிருக்காரு. இது மாதிரி இண்டி கூட்டணியுடைய ஐடிவிங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு நல்ல ஒரு டூல் கிட்டாக மாற்றிட்டாங்க. இது மாதிரி அன்னபூர்ணாவுடைய ஓனர் ஜிஎஸ்டிக்கு எதிராக எப்படி பேசியிருக்காரு பாருங்க அப்படின்னு இதை ஒரு டூல் கிட்டாக மாற்றிட்டாங்களா, அதை புரிஞ்சுக்கிட்டு ஸோ இது நெகட்டிவாக போயிடுச்சு நம்ம பேசினது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவரே
சொந்த முழு விருப்பத்தின் பேரில் தான் போய் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு, வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் இதை வந்து நிதி அமைச்சர் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது அப்படின்னு வானதி சீனிவாசன் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஜிஎஸ்டி பற்றி பேசுறதுக்கு முன்பாக இதே அன்னபூர்ணாவுடைய ஓனர் நேற்று போட்ட வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், நிதியமைச்சருக்கு பாராட்டு தெரிவிச்சிருந்தார். கோவிட் காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த சிறப்பான நடவடிக்கை காரணமாக தான் ஹோட்டல் துறை, டூரிசம் இதெல்லாம் சூப்பராக வந்து இருக்குது. நீங்கள் ப்ராப்பரான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா ஹோட்டல், டூரிசம் எல்லாமே படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்தார். அடுத்து பேங்கிங் செக்டாரும் ஃபென்டாஸ்டிக்காக இயங்குது. முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்பாகலாம் ஒரு லோன் வாங்குறதுக்கு நடையோ நடக்கணும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. டக்குன்னு வேலை வந்து முடிஞ்சிருது. பேங்கே டைரெக்டாக கூப்பிட்டு லோன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கு பேங்கிங் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சருக்கு பாராட்டு தெரிவிச்சிருந்தாரு இதே அன்னபூர்ணாவுடைய ஓனர். அதை எந்த மீடியாவும் டெலிகாஸ்ட் பண்ணல. அதை வந்து ட்ரிம் பண்ணிட்டு, அதை டெலிட் பண்ணிட்டு, இந்த ஜிஎஸ்டி பற்றி தன்னுடைய கோரிக்கையை முன் வச்சிருந்தார் பார்த்தீங்களா, அதை மட்டும் ஷேர் பண்ணாங்க மீடியாக்கள். இண்டி கூட்டணியுடைய ஐடி விங் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதை ஒரு டூல் கிட்டாக வந்து பயன்படுத்திட்டாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னா, ஐயோ டூல் கிட்டாக பயன்படுத்திட்டாங்களே, நம்ம அப்படி இடம் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணாவுடைய ஓனர் அவருடைய முழு விருப்பத்தின் பேரில் போய் வந்து வருத்தம் தெரிவிப்பதற்காக நிதியமைச்சரை சந்திச்சிருக்காரு. அந்த வீடியோ வந்து ஷேர் ஆகி அதையும் இதுக்கு எதிராக வந்து மாற்றிட்டாங்க. இது மாதிரி நிதியமைச்சர் ஃபோர்ஸ் பண்ணி மன்னிப்பு கேட்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நெகட்டிவாக பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இண்டி கூட்டணி. இதுதான் இதன் பின்னணியில் இவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. இதை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.